ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம மங்களம்பேட்டையில் ஒரு நியூ சைட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 4 கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் ஒரு வீட்டுக்கு. ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இதில் கொடுத்துருக்கேன். A to Z எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே தான் நம்மகிட்ட சொன்னாங்க. இப்போ சைட்டை விசிட் பண்ணிவிட்டு தான் கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலாக 4 கேமராவுக்கு தான் கொட்டேஷன் கொடுத்துருந்தேன். எல்லாத்துக்குமே மோடத்தோடு சேர்த்து தான் ஃபுல்லாகவும் கொடுத்துருந்தேன். ஸோ ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. தேர்ஸ்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அட்வான்ஸ் அன்றைக்கே போட்டாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து இந்த ஒர்க்கு பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ப்ளேஸில் போய் வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அவங்க கொட்டேஷனில் கேட்ட மாதிரியே எல்லா மெட்டீரியல்ஸ் செக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயரிங் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் கடைக்கு போயிட்டு நம்ம ஒயரிங் வந்து எவ்வளோ ஆகுன்றதை மெஷர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸு சிபி ப்ளஸில் தான் போட்டிருந்தோம். ஸோ 4 கேமராவுக்கு தேவையான கேபிள்ஸை முதல்ல கட் பண்ணி ஒயரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன் சைட் கிளிப் போட்டு தான் அடிச்சிருந்தேன். ஏன்னா வந்துட்டு உள் சைடில் தான் வருது. அதனால் ஸோ எல்லாமே ஒன் சைட் கிளிப் தான் போட்டிருந்தேன். ஸோ 3 o'clock இதுக்கே நமக்கு ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு வந்துட்டு டிவிஆர் சைடு வந்துச்சு. ஸோ டிவிஆர் சைடு வந்தது காரணம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செட்டப்பாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் டிவிஆர் சைடு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயரிங் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி, அதாவது பவர் கொடுக்குற ஒயருக்கு வந்து ஜடை பண்ணிடுவேன். எப்பயுமே நான் அப்படி தான் போடுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு பவர் கொடுக்கும்போதும் கரெக்டாக இருக்கும், சிக்கல் இல்லாமையும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து வந்து பிஎன்சி போடும்போது மேக்ஸிமம் கரெக்டாக போட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிஎன்சி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக தான் இருக்கும். ஸோ உள்ள வந்து கரெக்டாக க்ரிம் பண்ணிப்பேன். மைனஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 சுற்று வர மாதிரி போட்டு க்ரிம் பண்ணிட்டேன்னா எப்பயுமே அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் வந்து எப்பயுமே 3 உள்ளது நாங்கள் வாங்கிட்டு தான் போயிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே டிவிஆருக்கு, பவர் சப்ளைக்கு 1 மோடம் ஆர் இல்லைனா மானிட்டர், இது எதுக்காவது ஒன்று தேவைப்படும். ஸோ எப்பயுமே 3 உள்ளது வாங்கிட்டு போய் அதை கவர் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1 TB டோஷிபாவில் தான் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி இப்போதைக்கு டெம்பரரியாக 4 கேமராக்கும் பவரை கொடுத்து வந்து ஃப்ளிக் பண்ணிட்டோம். ஸோ மொபைல் வியூலையும் கையோடய நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொபைல் வியூவில் பண்ணதுக்கான ரீசன் நம்ம அப்படியே மொபைல் வச்சு கேமரா ஏற்றும் போது எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மொபைல் வியூலையும் இங்கே எல்லாமே செட் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். தென் இப்போ கேமரா சைடு. ஸோ கேமரா சைடு பார்த்திங்கன்னா 4x4 பாக்ஸ் வந்து ஏற்றிட்டு அதில் வந்துட்டு பிஎன்சி, டிசி ரெண்டுமே போட்டு கரெக்டாக வந்து எல்லாமே டேப் அடித்து கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஹிக்விஷன் கேமரா தான் போட்டிருந்தோம். 2 கலரு, 2 நார்மல். நைட் விஷன் ரெண்டுமே கலரில் வரும். 2 கேமரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஏன்னா ரெண்டுமே உள்ளே போடுறதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாச்சு. வெளியில் போகிற 2 மட்டும் கலர் போட்டாச்சு. எல்லாத்துலேயுமே மைக் இருக்கும். ஸோ கிளாரிட்டியும் கிளியராக இருக்கும். ஸோ எல்லாமே கையோடையே நம்ம கேமரா ஏற்றி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ நமக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. ஃபைனலாக வந்து டிவிஆர் சைடு அது எல்லாமே நீட்டாக கசகசன்னு இருந்த எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அதோட அவுட்புட் பாருங்கள், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் சிசிடிவி நியூ இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.